தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இப்ப நம்மெல்லாம் ஆர்வமா சனநாயகி திருவிழாவை முடிச்சிருக்கிறோம். அதற்கான தீர்ப்புகள், அதாவது மக்களை ஆளக்கூடிய தலைவன் யார் அப்படின்னு வரக்கூடிய தீர்ப்புகள் வருகின்ற மே 4ஆம் தேதி வெளிவருது. அதெல்லாம் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில மதிப்பிற்குரிய நடிகர் ஐயா திரு விஜயனுடைய கட்சி தாவேகா சார்பாக நிறைய தவறான பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் மே 4ஆம் தேதி குறித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு சமூக ஆர்வலராக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் தம்பி, நான் நல்லா இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து அரசியல்ல இருந்திருக்கேன். என்னோட அப்பா கம்யூனிஸ்ட்ல இருந்திருக்காரு. நான் கலைக்குழுல எல்லாம் சமூக பணியெல்லாம் ஆற்றியிருக்கேன். திருமணத்துக்கு அப்புறம் நான் எதுவும் பெருசா செய்யல. இப்போ தற்சமயம் இந்த 2026 சட்ட தேர்தலில் திரு விஜய் அவர்கள் கட்சியில சார்ந்த பிள்ளைகள்லாம் சமூக வலைதளங்கள்ல பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப இதா இருக்கு. நான் ஒரு குடும்ப தலைவியா என்னோட சின்ன கருத்தை சொல்லணுன்றதுக்காக தம்பி ஸ்டாலின் பாரதி கேட்டப்ப சரி பேசுங்கம்மான்னு சொன்னேன். சரி, அதை பத்தி பேச நான் வந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழக அரசியல் வரலாறுல நிறைய தேர்தல்கள் நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. அதிமுக ஆரம்ப காலத்துல இருந்து இனி வரைக்கும் பாஜக, பாமக எல்லா கட்சிகளும் அரசியல்ல நாம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். எந்த கட்சியும் பாரபட்சம் இல்லாம அவங்கவுங்க விமர்சனங்களை அவங்கவுங்க வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் பெருசா வந்ததா தெரியல. ஆனா இந்த தாவேகா கட்சி வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஏதாவது ஒரு பாதிக்கிற மாதிரியே விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியல. அதுதான் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது அது சின்ன ஒரு விஷயம், எனக்கு பேசணுன்றது கிடையாது, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து வந்த அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மா ஜெயலலிதா ஆகட்டும், இன்னும் ஆந்திரா பக்கத்துல பாத்தீங்கன்னா என்டிஆர், அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் பெரிய சினிமா துறையில இருந்து வந்திருக்காங்க. நாம மக்களும் அதை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டு அவங்களும் இன்னை வரைக்கும் பேசப்படுற ஆட்களாகவும் இன்னைக்கு அவங்கள வாழ்த்தி நம்ம மறக்க முடியாத அளவுக்கு இருக்கிற தலைவர்களும் இருக்காங்க. விஜயும் சினிமால இருந்து வந்திருக்காரு. இதையே நம்ம ஏத்துக்கலாம், வேணாம்ல. ஆனா இந்த என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சினிமான்றது என்னது, நமக்கான ஒரு பொழுதுபோக்கான வேலை. இப்போ நம்ம குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப என்னோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து துறையில ஓட்டுநரா இருந்தாரு. அடுத்து என்னோட சகோதரன் பாத்தீங்கன்னா ஒரு மருந்தக துறையில வேலை செய்யறாரு. இப்ப என் கணவரா இருந்தா ஒரு ஒளிப்பட மையம் வச்சு போட்டோகிராஃபரா இருக்காரு. இது அவரோட வேலை. இதே மாதிரிதான் விஜயோட அப்பாவும் ஒரு இயக்குனரா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு தன்னோட மகனை கதாநாயகனா ஆக்கி நடிக்கணும்ன்றது அவரோட இது. இப்ப விஜய்க்காக கொடுக்கப்பட்ட வேலை கதாநாயகன் வேலை. அவர் சம்பாரிச்சு அவர் அது மூலயமா இது பண்றாரு. அவரை நம்ம நல்லா ரசிக்கலாம், போலாம், வரலாம், அதுதான் செய்ய முடியும். இப்ப சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நடிகன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். இப்ப எங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும், நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. விஜய் எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் நடிக்கிறது, அவர் பண்றது, ஆக்டிங், டான்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல என்ன பாத்தீங்கன்னா, இத ஒரு தவறுதலா எடுத்துட்டு இந்த சமூக இந்த மீடியால பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசு பசங்க, வயசு பொண்ணுங்க, இவங்க எல்லாம் பேசுற பேச்செல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கு. எதனால இப்படி பேசுறாங்க, ஏன் சமூகத்துல சிந்தனை தவறா போகுது அப்படின்றத நான் சொல்ல வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் அரசியல் தலைவராகல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லாருமே சினிமால இருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவரும் தலைவராக தவறில்லை. ஆனா ஒரு தலைவன் அரசியலுக்கு அவர் வரணும்னு நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு. ஆனா அவங்க ரசிகர்களாவே மக்கள் இன்னும் அவரை இது பண்றாங்க. அந்த ரசிகர் அரசியல்ல அவர் எப்படி மேம்படுத்தி எடுத்துட்டு வரணும் அப்படின்றத அவர் யோசிக்கணும். அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், கரூர் சமூகமாகட்டும், எந்த பக்கம் அவர் வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது. அந்த வயசு பிள்ளைகள் பேசுற பேச்சு சமூக சிந்தனை கெடுக்கிற சீர்கேடு பேச்சாவே இருக்கு. ஏன் அப்படி அவர் கண்டிக்கலாம்ல. என்னோட எல்லாமே சொல்றாரு, எனக்கு ஓட்டு போடுங்க, என் தங்கை, என் தம்பி, என் தங்கைகள், என் தங்கச்சிகள், எங்க அக்காக்கள் சொல்றாருல. அப்ப அக்கா தங்கைகள் தவறான பேச்சு பேசும்போது அவர் அதை கண்டிக்கணும். இப்படி எல்லாம் பேசாதீங்க, என்னைக்கா இருந்தாலும் நாம கட்சிக்காக நம்ம பேசுறோம், நான் எப்பவுமே உங்களோட எப்பன்றத ஒரு தலைவர் வழி நடத்தணும். இது இந்த பசங்க மே 4ஆம் தேதி
எலெக்ஷனோட ரிசல்ட்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த வயசு பொண்ணுங்களாகட்டும், பிள்ளைகளாகட்டும், சின்ன குழந்தைகளாகட்டும், அவங்க பேசுறதான் பார்க்கும்போது பயமா இருக்கு. அப்ப அவங்க பெற்றோர்கள்லாம் எந்த விதத்துல வந்து அந்த பசங்களை ஏன் இப்படி என்கரேஜ் பண்றாங்களா? இப்ப நாம வந்து சாதாரணமாவே சினிமான்றது வேற, அரசியல்ன்றது வேற, குடும்பம்ன்றது வேறன்றது எல்லாருக்குமே தெரியும். அரசியல்ல வந்து வர ஒரு சினிமால வந்து வராத ஏத்துக்கோங்க, வேணான்னு சொல்ல. எதுக்காக ஒரு வெறித்தனமான ஒரு அன்புன்னு தான் நான் கேக்குறேன். இது அன்புன்னு சொல்றதா, இதை என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அன்புன்றது எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்க தலைவன் மேல வெறி இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. இது எப்படி வந்து இத ஒரு சினிமா துறையில வந்த ஒரு இவரை வந்து ஏத்துக்காங்க. ஆனா இது என்ன சொல்ல, சமூக வலைதளங்கள் ஏன் தவறான மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு இதா பேசுறாங்க. விஜய் வந்து 2 மனைவி வச்சுக்கிட்டாருந்தா அவங்களுக்கு என்ன வந்தது அப்படி எல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் தவறான பேச்சுன்றத ஏன் அந்த பெற்றோர்கள் உணரல? இப்போ சமூகம் அந்த பிள்ளைங்களுக்கு சமூக இதுவே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சமூகத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப அரசியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர்ன்றது சாதாரண விஷயமா? ஒரு துறை இல்லை, இதுல எவ்வளவு துறை இருக்கு. ஒரு ரேஷன் பொருளா இருக்கட்டும், ஒரு குடியிருப்புகளாக இருக்கட்டும், ஒரு உள்துறை அமைச்சரா இருக்கும், ஒரு மருத்துவமா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ரேஷன் பொருளை இந்த பிள்ளைங்களுக்கு போய் வாங்க தெரியுமா? முதல்ல இவ்வளவு பேசுறாங்களே, எவ்வளவு பொருள் தெரியுமா? அதுக்காக இந்த அரசு எவ்வளவு மெனக்கெடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பொருளும் கொடுக்கறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது, எவ்வளவு சமாளிக்கிறாங்க, அரசு எப்படி நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எதுமோ பேசணுன்றதுக்காகவே ஏதாவது ஒண்ணு பேசுறீங்க. ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த மே 4ஆம் தேதி ஒரு ரிசல்ட் வரப்போகுதுன்றதுக்காக அந்த பசங்க வெளியிடுற வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பதைக்குது. ஒரு பொண்ணு சொல்றா, நான் சிஎம் ஆகலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா. ஒரு குழந்தை, இதெல்லாம் வந்து தவறான நோக்கம். ஏன் அந்த பெற்றோர்கள் அதை உணர்த்தல? அரசியல் வேற, சினிமா வேறன்றது ஏன் உணர்த்தல? சினிமா மோகத்திலேயே தான் பிள்ளைகள் இருக்காங்களே தவிர அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க எல்லாம் காலேஜுக்கு போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஒரு 15 ரூபாய் ஒரு டீ கடையில போய் ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு வருமானம் சம்பாதிக்கிறது எவ்வளவு விஷயம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு நாட்டுல நடக்குது. இதெல்லாம் புரியாம வந்து இப்படி விஜய் 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 தான் பேசுறீங்களே தவிர நாளைக்கு என்ன நமக்கு அப்படின்றது ஏன் அந்த கேள்விக்குறி ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியல? இந்த சோசியல் மீடியால இந்த பெண், இந்த சின்ன சின்ன வயசு பசங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு பதைக்குது. எப்படி வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஒரு சினிமா துறையில இருக்க ஒருத்தருக்காக உயிரையே கொடுத்துருவீங்களா? அவர் சிஎம் ஆகலாம், நீங்க உயிர் கொடுத்துருவீங்களா? அந்த உயிர்க்காக அந்த பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. ஏன் இது புரிய மாட்டேது? ஒரு பொண்ணு தலையை பிச்சுக்கிற மாதிரி பண்றா, ஒருத்தி கத்துறா, ஒருத்தவங்க அழுகுறாங்க. எதுக்காக? இவ்வளோ ஒரு அன்பு பாசம்ன்றது எல்லாம் இருக்கும், எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் இருக்கதான் செய்யும். ஆனா இது தவறான வழின்னு ஏன் தெரியல? சோசியல் மீடியாலாம் வந்து ஒண்ணு டெய்லி பார்க்கும்போது பயமா இருக்கு. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இப்படி ஒரு அது அரசியல் வரலாறுல இதுவரைக்கும் இல்லாத சதவீத வாக்குன்னு சொல்லி இருக்காங்க. அது ஒரு பக்கம் சந்தோஷம் தான், மக்கள் வந்து எல்லாம் அவேர்னஸா இருக்காங்க அப்படின்னு. ஆனா அது இந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த கொடுத்துற அவேர்னஸா இருக்குன்றது ஒரு ரொம்ப கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க மே 4ஆம் தேதி என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பயமா இருக்கு. ஏன் வந்து இந்த அரசியல் வரலாறுலயே இதுதான் ஒரு வந்து ஒரு பயம் காட்டுற ஒரு தேர்தல் வெளியீடு, ஒரு பயங்காட்டுற வெளியீடா இருக்கு. இந்த தாவேகா தொண்டர்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு வெறித்தனமா பேசுறது வந்து மனசுக்கு ஒரு வேதனையை தருது. இதனால என்ன பாதிப்பு வருமோ, மே 4ஆம் தேதி என்ன பாதிப்பு வருமோன்றது ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கவலையாகவும் இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடந்திருக்கீங்க? உணருங்க, இயல்பான வாழ்க்கையை உணருங்க. வாழ்க்கை இதுதான்றத உணருங்க. சினிமாவே வாழ்க்கையே கிடையாது, அரசியலும் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் வருமோ அது நடக்கும். மே 4ஆம் தேதி என்ன நடக்குமோன்றது பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு சோசியல் மீடியா எடுத்துட்டா போதும். ஒரு யூடியூப் ஓபன் பண்ணாலோ, ஒரு ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணாவோ, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாவோ, இல்ல ஒரு பத்திரிகை செய்தித்தாள்களை பார்த்தாவோ, எதை நீங்க ஓபன் பண்ணாலும் இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் பேசுற பேச்சுக்கள் வந்து அறிவுபூர்வமா இருக்கா? இதுதான் இயல்பான வாழ்க்கைன்றதே பிள்ளைங்க மறந்து இருக்காங்க. இதை பெற்றோர்களா தயவு செய்து கவனிங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க தினமும் சோசியல் மீடியால இதுவும் வருது. 4ஆம் தேதி எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்களை பார்த்துக்கங்க, காவல்துறை நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் நம்ம இது தமிழ்நாட்டுக்கு இது ஒரு தேவையான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. இருந்தாலும் நானும் ஒரு குடும்ப தலைவியா சொல்றேன், தயவு செய்து எல்லா பெற்றோர்களும் கொஞ்சம் அரவணைப்பா பிள்ளைங்களை பாருங்க, அன்பா. 4ஆம் தேதி என்ன நடக்கும், எது வேணா நடக்கலாம், நல்லதும் இருக்கும் கெட்டதும். இது எல்லாத்தையும் ஏத்துட்டு தான் இவ்வளவு வருஷமா நம்ம வந்து
இந்த ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மட்டும் ஒரு புது பயம், ஒரு புது இது. இப்ப வாழ்க்கையிலும் சரி, நம்ம எல்லாத்துலயும் வெற்றி தோல்வி வரதான் செய்யும். படிப்புல ஆகட்டும், வாழ்க்கையாகட்டும், வாழ்ந்த வாழ்க்கைகள் தினமும் நடக்கிற செயல்கள்ல. அதே மாதிரி அரசியல்லயும் வெற்றி தோல்வி வர்றது சகஜம்தான். இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வெற்றியும் தோல்வியும் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி வந்துட்டு தான் இருக்கு. வெற்றி அடைஞ்சவங்க அடுத்த நேரத்துல தோல்வி அடைஞ்சவங்க அடுத்து வெற்றி, இப்படியே பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல ஒன்றும் ஒரு இது கிடையாது. ஆனா இந்த முறைதான் அந்த தாவேகா பிள்ளைகள் வந்து தவறான பதிவெல்லாம் வந்து சமூக வலைதளத்தை பேசும்போது பயமா இருக்கு. இல்லைன்னா நான் வந்து பேச வேண்டியது கூட கிடையாது. எனக்கு ஒரு சமூகத்துல பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்றதானே தவிர எல்லாரும் வந்து பயமா இருக்கு. எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். வெற்றியா இருந்தாலும் எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு, நம்ம கையில ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் ஏத்துக்காங்க. வெற்றி இருந்தாலும் இந்த முறையில இருந்தாலும் அடுத்த முறை எல்லாருக்கும், வெற்றி பெறவங்களுக்கும் சொல்றேன், தோல்வியானவங்களுக்கும் சொல்றேன். நான் ஓட்டு போட்டவங்க வெற்றி பெறல, நான் எதனா செய்ய முடியுமா? அப்படிலாம் செய்ய முடியாது. நமக்கு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு. நம்ம இந்த சமூகத்துல வாழணும், நல்லபடியா வாழணுன்றதுக்குதான் அரசியல்ல 4 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி எல்லாருக்கும் வந்து வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சரை உட்கார வச்சு எல்லாரும் நல்லா வாழணும் தான் எல்லாரும் செய்யறோம். அதனால இதை தவறா எடுத்துட்டு பிள்ளைங்க தவறான வழியில போகாதீங்க. தயவு செய்து 4ஆம் தேதி எது வேணாலும் எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இருங்க. நான் ஒரு ஒரு குடும்ப தலைவியா தான் உங்களுக்கு சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. தமிழ்நாடு அரசும் சரி, காவல்துறையினரும் சரி, ஐயா விஜய் தம்பி உங்களுக்கும் சொல்றேன், தயவு செய்து இப்ப உங்களோட கண்ட்ரோல்ல உங்க பிள்ளைங்க இருக்காங்க. அதனால நீங்க அவங்களுக்கும் நல்ல வழிபடுத்துங்க, நல்லதை சொல்லுங்க. எல்லாம் நல்லதே நடக்கட்டும், எல்லாம் நல்லா நடக்கும். நன்றி, வணக்கம்.